வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்ச்சையை ஏற்படுத்திய 22வது சட்டமூல திருத்தம், ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. இலங்கை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கும் முடிவு குறித்து ஐநா கவலை. கைமாற்றப்பட்ட தங்காலை கால்டன் இல்லம், மஹிந்தவால் வழங்கப்பட்ட உறுதிப்பத்திரம். ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் நிறுத்தம். அல்லாவுக்கே புகழ். ஹோர்முஸ் குறித்து ட்ரம்பின் பரபரப்பு பதிவு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் முடிவு ஒரு தனிநபருக்காகவோ அல்லது ஒரு குழுவிற்காகவோ அல்ல என்றும், மாறாக நாட்டின் பொது நலனுக்காகவே எடுக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். முழு அமைப்பின் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் விரிவான சீர்திருத்தங்களில் இந்த திருத்தம் ஒரு அங்கம் மட்டுமே என்றும், இது தனது தனிப்பட்ட கருத்தோ அல்லது அரசாங்கத்தின் ஒரே கருத்தோ அல்ல என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இலங்கை சட்டத்தரணி சங்கத்துடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த கலந்துரையாடலின் போது நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தின் மீது கவனம் ஈர்க்கப்பட்டதோடு, இது தொடர்பாக இலங்கை சட்டசபையினரின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இங்கு முன்வைக்கப்பட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் கவனம் செலுத்திய ஜனாதிபதி அவ்விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டையும் நீதித்துறையை மேம்படுத்துவதற்காக அரசு திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகளையும் விளக்கினார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நீதி வழங்கும் செயல்முறையானது நீதிமன்றங்களால் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதில்லை. மாறாக அது புலனாய்வு, வழக்கு தொடர்தல் மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டு செயல்முறையாகும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பு தொடர்பான முடிவு குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுதந்திரம் பற்றிய சிறப்பு பிரதிநிதி கவலை வெளியிட்டிருக்கின்றார். ஜனாதிபதிக்கான நீண்ட கடிதம் ஒன்றை விடுத்து அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நடவடிக்கை அமுல்படுத்தப்பட்டால் நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கை பலவீனமடையக்கூடும் என அந்த கடிதத்தின் மூலம் அவர் எச்சரித்துள்ளார். தற்போது சேவையில் உள்ள நீதிபதிகளின் பதவிக்காலத்தை மாற்றுவதன் மூலம் நிறைவேற்று அதிகாரம் மற்றும் சட்டவாக்கத்துறை ஆகியவை நீதித்துறையில் தகாத செல்வாக்கை செலுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கேள்விகள் எழலாம் என ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு பிரதிநிதி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு பொருத்தமான பாதுகாப்பு வழிமுறைகளுடன் வெளிப்படையான அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் ஆலோசனைகளுடன் கூடிய நீதி மறுசீரமைப்பு செயல்முறையின் மூலமே ஓய்வு பெறும் வயதில் ஏதேனும் மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு அவர் இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள இந்த திருத்தமானது சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் பிரிவுக்கும் நீதித்துறை சுதந்திரம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகளுக்கும் முரணாக அமையும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு சொந்தமான கால்டன் இல்லம் கைமாற்றப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. வலிகளித்தளம் ஒன்றுக்கு நடந்த அரசியல் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்கின்ற போது இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கின்ற போது பல்வேறு விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். எனக்கு 23 வயது முடிந்து 24 வயதாகும் போது நான் நாடாளுமன்றத்திற்கு வந்துவிட்டேன். அன்று முதல் இன்று வரை நேர்த்தியாக சொத்து விவரங்களை சமர்ப்பித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நானும் ஒருவன். அதாவது இந்த சட்டங்கள் வருவதற்கு முன்பே சமர்ப்பித்துள்ளேன். எனக்கு சொந்தமான பெரும்பான்மையான காணிகள் பெற்றோர் மற்றும் குடும்பத்தாரிடமிருந்து கிடைத்தவை. ஏனெனில் சிலர் ராஜபக்சர்கள் காணிகள் எதுவும் இல்லாத ஏழைகள் என்கின்றனர். நாங்கள் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த பரம்பரை. எனவே பெற்றோரிடமிருந்து கிடைத்த சில சொத்துக்கள் உள்ளன. அதேபோல் நான் ஒரு காலத்தில் ஒரு ஆலோசனை நிறுவனம் ஒன்றை நடத்தினேன்.
அதை தொடங்கிய விதம் மற்றும் அதற்கு வருமானம் ஈட்டிய விதம், வரி கணக்குகள் உட்பட அனைத்தையும் நான் ஒவ்வொரு வருடமும் சொத்து விவர பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அது குறித்து இப்போது 2 அரசாங்கங்களால் சுமார் 7 முதல் 10 வருடங்களாக, அதாவது நல்லாட்சி அரசாங்கம் மற்றும் தற்போதைய அரசாங்கம் என 2015 முதல் 2020 வரை, மீண்டும் 2025 முதல் இன்று வரையிலும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. எனவே அந்த அனைத்து விடயங்கள் குறித்தும் நான் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அந்த வருமானம் கிடைத்த விதம் குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளேன். அத்தோடு நான் பெரும் வர்த்தக குடும்பத்திலே திருமணம் செய்து கொண்டேன். மனைவியின் சொத்துக்கள் நான் சம்பாதித்தவை அல்ல, மனைவியின் குடும்பத்திலிருந்து அவருக்கு கிடைத்தவை. மேலும் அவர்கள் இலங்கையில் சுற்றுலாத்துறையில் இன்றும் முதல் 5 இடங்களுக்குள் இருக்கின்றார்கள். இப்போது அடுத்த சொத்து விவரங்கள் அறிக்கையில் நிச்சயமாக தங்காலை வீடும் அதில் சேர்க்கப்படும். ஏனென்றால் அப்பா அதை எனக்கு கொடுத்து விட்டார். கடந்த வாரமே எழுதப்பட்டது. அரசியல் இல்லம் என்பதால் அதை எனக்கு முன்பே தர முயன்ற போது நான் வேண்டாம், அப்பாவிடமே இருக்கட்டும் என்று கூறினேன். ஏனென்றால் ஆயுட்கால உரிமையை வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எழுத வேண்டும் என்று நம்பும் ஒருவன் நான். ஆனால் அப்பா மறுபடியும் வலியுறுத்தி இது அரசியல் இல்லம் என்பதாலும் தொடர்ந்து அரசியலுக்காக பயன்படுத்தப்படுவதாலும் நிச்சயமாக உனக்கு தரப்பட வேண்டும் என்று கூறினார். அதனாலேயே தங்காலை கால்டன் இல்லம் எனக்கு வழங்கப்பட்டமைக்கான காரணமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி காலாவதியாக இருக்கக்கூடிய நிலையில் அதன் கீழ் 60 நாள் போர் நிறுத்தத்தை நீடிக்க அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புக்கொண்டிருப்பதாக பாகிஸ்தான் அரசு வட்டாரங்கள் புதன்கிழமை சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருந்தன. காலக்கெடுவை நீடிப்பதற்கு இரு தரப்பினரும் மத்தியஸ்தர்களிடம் தங்கள் சம்மதத்தை தெரிவித்துள்ளனர் என மத்தியஸ்த செயல்முறைக்கு நெருக்கமான ஓர் வட்டாரம் கூறியது. இருப்பினும் போர் நிறுத்த நீட்டிப்பு காலம் குறித்து முடிவு செய்ய இரு தரப்பினரும் செய்திகளை பரிமாறி வருகின்றனர் என்றும் அந்த வட்டாரம் மேலும் கூறியது. ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. பின்னர் ஜூன் 17 அன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இறுதி ஒப்பந்தத்தை நோக்கிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. இருப்பினும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மற்றும் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தகத்திற்கான உலகின் மிக முக்கியமான பாதைகளில் ஒன்றான ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரம் குறித்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக பேச்சுவார்த்தைகள் பின்னர் தடைப்பட்டன. ஜூலை 8 முதல் ஜூலை 24 வரை அமெரிக்காவும் ஈரானும் ராணுவ தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டன. இதில் வாஷிங்டன் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல்களை தொடுத்தது. இதற்கு பதிலடியாக தெஹ்ரான், ஜோர்தான், பஹ்ரைன் மற்றும் குவைத் உள்ளிட்ட பல அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் உபகரணங்கள் என தான் கருதியவற்றின் மீது தாக்குதல் நடத்தியது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்மூஸ் நீரிணை தற்போது அமெரிக்காவின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்திருக்கின்றார். ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை பாராட்டிய ட்ரம்ப் அதனை எகோஸ்வர் என பலரும் அழைப்பதாக குறிப்பிட்டார். மேலும் ஈரானால் இதற்கு எதுவும் செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கிலிருந்து உலக நாடுகளுக்கு எரிசக்தி உள்ளிட்ட பொருட்களின் போக்குவரத்திற்கு முக்கியமான ஹோர்மூஸ் நீரிணை வழியாக அமெரிக்கா கட்டுப்பாட்டை பெற்றுள்ளதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். எனினும் ஈரான் இந்த கூற்றை கடுமையாக நிராகரித்து வருகின்றது. ஈரானிடம் தற்போது கடற்படை மற்றும் விமானப்படை இல்லை என்றும் அந்நாட்டு வீரர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை பெருமளவில் சிதைக்கப்பட்டு பின்வாங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தனது பதிவின் இறுதியில் ஈரான் இனி மத்திய கிழக்கின் கொடுமைப்படுத்துபவன் அல்ல என்று கூறிய ட்ரம்ப் அல்லாவுக்கே புகழென குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை திறக்க ஈரானின் நிபந்தனைகள் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நீக்கப்பட வேண்டும், முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும், பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் மற்றும் போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்துள்ளது.
ஈரானின் புரட்சிகர காவல்படை இந்த நிபந்தனைகள் அனைத்தையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் வரை தனது முற்றுகை தொடரும் என்று தெரிவித்துள்ளது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை குறித்து ட்ரம்ப் ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் அமெரிக்காவில் எரிபொருள் மற்றும் பிற பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இது நவம்பர் இடைக்கால தேர்தல்கள் நெருங்கும் நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு அரசியல் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானுடன் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம் என ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானில் பணவீக்கம் அதிகரித்து வருவதையும் அந்நாட்டிடம் பணம் இல்லை என்பதையும் அமெரிக்கா கவனித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்றும் இடைத்தரகர்கள் மூலம் செய்திகள் மட்டுமே பரிமாறப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.